நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனத்தை எடுத்த ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். சோம்பேறியே, நீ எருமையினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் இந்த வசனத்தை தேவன் நமக்கு விளக்கி காண்பிக்கவும், எம்மாவூர் சீசர்களோடு உயிர்த்தெழுந்த இயேசு நடந்து போகும்போது இந்த வசனத்தை அவர்களுக்கு விளக்கி காண்பித்த போது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனம் பண்ணம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்குமா. இப்பொழுதும் அந்த தேவ சத்தம் நம்முடைய செவிகளில் இறங்கணும். அந்த வாக்குகள் நம்மை நடத்தணும். ஹல்லேலூயா. என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். என் கரம் பிடித்தவர் நீதான், உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன். என் கரம் பிடித்தவர் நீதான், உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன். யார் உண்டு எனக்கு உம்மை தவிர, யார் உண்டு எனக்கு உம்மை தவிர. என் கூடவே நீங்க இருக்கணும், என் கூடவே நீங்க இருக்கணும். உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும், உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். ஏசையா, எந்தன் ஏசையா, ஏசையா, எந்தன் ஏசையா. என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். உன்னை விட்டு விலகிடேன் என்று கைவிட மாட்டேன் என்று, உன்னை விட்டு விலகிடேன் என்று கைவிட மாட்டேன் என்று. உயிர் உள்ள வரையில் என்னோடு இருப்பேன், உயிர் உள்ள வரையில் என்னோடு இருப்பேன். என் கூடவே நீங்க இருக்கணும், என் கூடவே
நீங்க இருக்கணும். உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். ஏசையா எந்தன் ஏசையா, ஏசையா எந்தன் ஏசையா, என்னோடு கூட நீங்க இருக்கணும். என் ஜீவன் பிரியும் நாள் வரையில் அழைத்தவர் நடத்தி செல்லுவே. அந்நாளில் காரை சேர்த்திடுவே. அழைத்தவர் நடத்தி செல்லுவே. அந்நாளில் காரை சேர்த்திடுவே. ஆசையோடு நான் தொடர்ந்து ஓடுவே. ஆசையோடு நான் தொடர்ந்து ஓடுவே. என் கூடவே நீங்க இருக்கணும். என் கூடவே நீங்க இருக்கணும். உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். ஏசையா எந்தன் ஏசையா, ஏசையா எந்தன் ஏசையா, உம்மோடு கூட நீங்க இருக்கணும். என் ஜீவன் பிரியும் நாள் வரையில் என்னோடு கூட நீங்க இருக்கணும். ஜீவன் பிரியும் நாள் வரையில். கிருபை உள்ள பிதாவே, இம்மட்டும் நீர் ஒருவர் மாறாதவராய் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வந்தேன். அதனாலதான் இந்த நாள் வரையும் நாங்கள் ஜெயாளிகளாய் கடந்து வர முடிந்தது. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின் ஒரு வரி எங்கள் இதயத்தில் எழுதப்படுவதாக. எங்கள் வாழ்வில் மாற்றங்களை மகிமையும் காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழி வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், சாலமோனுடைய நீதிமொழி என்று வேதம் சொல்லுகிறது. சாலமோன் ஒரு ஞானமுள்ள ஒரு அரசனாக, மன்னனாக தான் வாழ்ந்த காலங்களில் எண்ணற்ற தேசங்கள், ராஜாக்கள் இருந்த போதிலும் எல்லாரை விட ஞானத்திலே சிறந்தவனாய், ஞானம் பெருத்தவனாக தன்னையும் தன்னுடைய தேசத்தையும் ஆண்டு வந்தான் என்றும், அவனுடைய ஞானத்தை காண எண்ணற்ற மக்கள் நாடினார்கள் என்றும் வேத சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சாலமோன் தேவனுடைய திருச்சபையில் வாழுகிற தெய்வ மக்களாகிய நமக்கு ஒரு ஆலோசனையாக அல்லது நமக்கு வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்றை இந்த காலை வேளையில் ஆவியானுடைய உதவியோடு நாம் பார்க்க போகிறோம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை
கற்றுக்கொள். ஞானத்தை கற்றுக்கொள். மனித வாழ்வுக்கு மிக மிக அவசியமான ஒன்று பணம் அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்று பொருட்கள் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பணம் இருந்தால் நான் அதை செஞ்சிடுவேன், எனக்கு பொருள் இருந்தால் இதை செஞ்சிடுவேன், எனக்கு மாத்திரம் இது இருந்தால் அதை பண்ணிவிடும், அது இருந்தால் இதை பண்ணிவிடும் என்று எல்லாம் சொல்லுவோம். நான் சொல்லுவேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமான மிக முக்கியமான ஒன்று என்னன்னா சொல்லுங்க பார்க்கலாம், ஞானம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை எங்க போய் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஞானி சொல்லுகிறார். உனக்கு ஞானம் வேண்டும் அப்படின்னா, உண்மையாகவே ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஆர்வம் உனக்கு இருக்குன்னு சொன்னா, வேணும்னு நீ நினைப்பாயானா, நீ அந்த காலேஜுக்கு போ, இந்த காலேஜுக்கு போ, நீ இந்த பண்டிதனை போய் பாரு, இந்த புலவனை போய் பாரு என்று சொல்லல. உனக்கு உண்மையாகவே ஞானம் வேணும் அப்படின்னா நீ எங்க போய் பார்க்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம். அதோடைய அர்த்தம் என்னன்னா, பெருசுங்கெல்லாம் சிறுசுகிட்ட போடணுமா சொல்லுங்க பார்க்கலாம். பெருசுங்கெல்லாம் மனிதனுக்கு 6 அறிவு. மனிதனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு படைத்தவன் மனிதன். இதுக்கு எத்தனை அறிவு சொல்லுங்க? 5. ஒரு அறிவு மனுஷனோட என்னது? ஒரு அறிவு குறைவான ஒன்று. அப்போ அதிகமான அறிவு இருக்கிறவன் பெரியவன். இந்த பெருசு எல்லாம் இப்போ எங்க போகணுமா சொல்லுங்க? சிறுசுகிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கற்றுடையவர்களே, வேதத்தில் நீங்க பார்க்கும்போது அபூர்வமான சில சம்பவங்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறது, முத்திரிக்கப்பட்டு இருக்கிறது. பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சில நேரங்களில் யாருமே விரும்பாத, வெறுக்கிற, யாருமே நினைக்காத ஒரு பொருளை வச்சு அவர் காரியங்களை செய்து மிக பெருமை அடைகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. யோனா தான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்னு பார்த்தான். ஆனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த நினைவே மக்கள் அவர்கள் ரெட்டு உடுத்தி உபவாசத்தில் இருந்து மனம் திரும்பி அழுது தேவனிடத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. இரக்கமுள்ள தேவன் பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்னாலும் அழிக்காதபடி மனம் மாறி அந்த ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். யோனாவுக்கு இது பெரிய துக்கமான போது ஒரு ஆமணக்கு செடியின் கீழே உட்காந்து, அந்த நிழல் நல்லா இருந்தோன்னே உட்காந்துட்டான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் கடுங்கோபம் கொண்டான், ஆத்திரம் எரிச்சலில் இருந்தான்னு பார்க்குறோம். அந்த நேரத்தில் அவனையும் உணர்த்துவதற்கு ஒரே ஒரு அந்த ஆமணக்கு செடியெல்லாம் அரித்து போட ஒரு பூச்சிக்கு ஆண்டவர் என்ன செய்தாராம்? கட்டளை இட்டாராம். பாருங்க, ஒரு பூச்சிக்கு ஆண்டவர் கட்டளை இட்டாராம். யோசித்து பாருங்க, ஒரு பூச்சின்னா எவ்வளோ பெருசு இருக்கும் சொல்லுங்க, கையில் காட்டுங்களேன். ஒரு பூச்சின்னா எவ்வளோ பெருசு இருக்கும்? ஒரு ஆமணக்கு செடியவே என்ன பண்ணுச்சா? அரிச்சு போட்டுதான். பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு சில நேரத்தில் பூச்சி கூட என்ன செய்கிறது? பயன்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நாம் எறும்புன்றது சாதாரணமாக நினைக்கிறோம். சில நேரங்களில் தேவன் சாதாரணமானவைகளை கொண்டு ஆச்சரியமானவைகளை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த சிசேரா என்று சொல்லப்படுகிற ஒரு இராணுவ வீரனை குறித்து பார்க்கிறோம். இரும்பு ரதத்தை கொண்டவனாக தொடர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய எதிரிகளோடு கூட யுத்தத்தில் ஈடுகொடுக்க முடியாத பின்னடைவை சந்திக்கிறதை அவன் அறிந்தவுடனே எப்படியாவது நாம் பிழைத்து தப்பணும் என்று சொல்லி உயிரை காப்பாற்றுவதற்காக வேகமாய் ஓடி வருகிறார். யாகேல் என்று சொல்லப்படுகிறவ வீட்டு வாசல்ல நிற்கிறார். உடனே ஓடி வரதை பார்த்த உடனே, வாங்க வாங்க, பயப்படாதீங்க, உள்ள வாங்கன்னு உட்கார வச்சுட்டான். அவன் யுத்த களத்தில் யுத்தம் செஞ்சு ரொம்ப களைத்தவனாய் உள்ள வந்த உடனே தண்ணி கேட்குறான். அவளுக்கு பாலை காய்த்து கொடுத்து அந்த யுத்த களைப்பில் படுத்து கிடக்கிறான், தூங்குகிறான். இவன் என்ன செய்தாலாம்? ஒரு கையில் சுத்தியும் இன்னொரு கையில் ஆணியும் எடுத்துக்கொண்டு வந்து
அவன் ஆயாசமாய் தூங்கினவன் நெத்தியில் என்ன செய்தாலாம், உருவ அடித்தா அவன் என்ன செய்தானா, சில நேரங்களில் பெரிய மனிதனை கூட சின்ன ஆணியினால் அவுட்டாக்க அவரால் மாத்திரம்தான் முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெலிஸ்தியர் ஒரு முறை சிம்சோனை பிடித்து விட்டார்கள். அவனுடைய சரீரம் முழுமையும், புயத்தை முழுமையும் கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டு வருகிறார்கள். அப்படியே வருகிற வேளையில் லேகி என்கிற இடத்துக்கிட்ட வருகிறான். அவன் கேட்குறான், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, ஏன் கை மூலமாக இவ்வளோ அற்புத அடையாளங்கள் எல்லாம் நீர் செய்தீரு, பெலிஸ்திய சத்துருக்களை அழித்து இஸ்ரவேலர்களுக்கு, இப்பொழுது நான் இப்படி ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேனே அப்படின்னு அவன் கேட்குறான். கர்த்தருடைய வல்லமை இறங்கிச்சா, நெருப்புப்பட்ட நூலை போல அவன் புயத்தில் இருந்த கட்டுக்கள் எல்லாம் அருந்து போயிற்று. அருந்து போன உடனே அவன் பார்க்குறான், கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு அந்த வனாந்தரத்தில் கீழே கிடக்கிறது. அந்த கீழே கிடக்கிற அசுத்தமான அல்லது யாரும் விரும்பாத ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை கையில் எடுத்து பெலிஸ்தருடைய 1000 பேரை என்ன செய்தானா, கொன்று குவித்தானா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் பச்சையான கழுத தாடை எலும்பு கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிறவர்களை மடங்கடிக்க கர்த்தர் பயன்படுத்துவார். மோசேனுடைய கையில் பாருங்க ஒரு கோல். யோசித்து பாருங்க, அந்த செங்கடலுக்கு முன்பாக மோசே நிற்கிறான். ஜனங்கள் எல்லாரும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம், பார்வோன் ரதத்தோடு கூட திரும்பவும் வந்து திரும்பவும் அவர்களை அடிமையாக்கி எகிப்திற்கு கொண்டு போகும்படி வருகிறத பார்த்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, மோசே இடத்துல அவன் தேவனை நோக்கி முறையிடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிறது என்ன, அதை சமுத்திரத்துக்கு நேராக என்ன செய்ய நீட்டு. பாருங்க, கோலை நீட்டுகிறான், சமுத்திரம் 2ஆய் பிளந்தது. கரங்களை உயர்த்தி சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவைகள்லாம் அற்பமான காரியங்கள். சாதாரண ஆடு மேய்க்கிறவன் கையில் இருக்கிற ஒரு கோல் செங்கடலையே 2ஆய் பிளந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கோலியாத்து வந்து நிற்கிறான். தாவீது ஓடுகிறான் ஆற்றங்கரைக்கு. கையில் 5 கூழாங்கல்லை எடுத்து, இதுவரையும் பயந்து நடுங்கிக் கொண்டு இருந்த ஒருவனை சாதாரண ஒரு கூழாங்கல் அவனை என்ன செய்தது, மடங்கடிக்க பண்ணினது என்று சொல்லி பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி இடத்துல ஒரு விதவை வந்தார். தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறார். அப்போ அவன் கேட்குறான், உன் வீட்டில் என்ன இருக்குமா? அவன் சொல்கிறா, ஒரே ஒரு குடம் எண்ணெய். அந்த ஒரு குடம் எண்ணெய் அவள் வாழ்வாதாரத்தை முழுமையும் காலமெல்லாம் போஷிக்க மாறினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் நல்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை முடிச்சிட்டாரு. இப்போ ஜனங்களை பார்த்தா ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆகாரம் கொடுங்கன்னு சொல்றாரு. சீசருங்க சொல்றாங்க, 200 பணத்துக்கு வாங்கினாலும் இவங்களுக்கு பத்தாது, அப்படி தின்றவனுங்க இவங்க, அதனால இவங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொன்ன உடனே உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒரு சிறுவன் கையில் 5 அப்பம் 2 மீன், அதை என்னிடத்தில் கொண்டு வாங்க. உடனே ஆண்டவர் அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து கொஞ்சத்தை அற்பமானதை பெருக பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் ஊழிய நாட்களிலே, பவுல் ஊரில் இல்லாத நேரங்களிலே அவனை சந்தித்து அவனால் சுகமாக வேண்டும் என்று மனிதர்கள் வரும் பொழுது, பவுல் இல்லை இன்னொரு பட்டணத்தில் ஊழியத்திற்கு போயிட்டார் என்று சொன்ன உடனே அவங்க துக்கமாய் போக மாட்டாங்க. அவர் உடுத்தின உருமாறுகளை, கச்சைகளை வியாதிஸ்தர்கள் மேலே போட்ட உடனே அவங்க என்ன ஆவாங்களா? சுகம் அடைந்து போவார்களாம். சத்தமா ஒளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போகிறார்கள். ஏன்னா வனாந்தரனாலே நமக்கு தெரியும், விஷ பூச்சிகள் ஜந்துக்கள் எல்லாம் இருக்கும். யாரையாவது வனாந்தரத்தில் பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே விஷப்பாம்பு கடிச்சா உடனே அந்த வனாந்தரத்தில் அவன் என்ன செய்யணும்? விழுந்து சாக வேண்டிய நிலைமை. அங்கே ஆஸ்பத்திரி இருக்கா? இன்னைக்கு இருக்கிறது போல கிளினிக்கு அது எதுன்னு இருக்கா? இல்லை, ஒன்றும் கிடையாது வனாந்தரத்தில். அப்போ வனாந்தரத்தில் பாம்பு கடிச்சா சாகணும். ஆனால் அந்த இடத்துல பாருங்க, பாம்பு ஒரு மனுஷனை கடிச்சிடுச்சு அப்படின்னா ஒரு வெண்கல சர்ப்பம் என்ன செய்யும்? வனாந்தரத்தில்
உயர்த்தப்பட்டு இருக்கும். அதை திரும்பி அவன் பார்த்துட்டா போதும், அவன் உயிர் பிழைப்பானான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியெல்லாம் தேவன் தம்முடைய மகத்துவத்தை, மகிமையை அற்பமானவைகளை கொண்டும் அவர் கிரியை செய்ய முடிகிறது என்பதற்கு இத்தனை உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பவுல் பிரயாணம் பண்ணி அந்த மெலித்தா என்ற தீவில் கரை ஏறுகிறான். கொஞ்சம் குளிராக இருக்கு, ஏன்னா ஏற்கனவே நடுங்கிக்கிட்டு வந்திருக்கிறான். கரையில் வந்த உடனே கொஞ்சம் செத்தைகளை போட்டு தீயை மூட்டலாம், குளிர் அனல் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாரையும் விட்டுட்டு இவன் கையில் தான் என்ன கடிச்சது? பாம்பு கடிச்சது. கடித்த உடனே எல்லாம் வேறு வேறு விதமாக பேசுனாங்க. இவன் ஒரு கொலைப்பாதக, இவ்வளோ பெரிய ஆபத்துக்கு தப்பி வந்துட்டாலும் இவன் சனி இவனை விடலைப்பார், இவன் பீடை இவனை விடலைப்பார் அப்படின்றது போல எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அதை அவன் நெருப்பில் உதறி போட்டுட்டு தேவனுடைய வார்த்தை சொன்னால் ஒரு பெரிய சுவிசேஷம் அங்கே அறிவிக்கப்பட்டது. ஜனங்களில் அற்புதம் நடந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை பாம்பு கடிக்காமல் இவன் சொல்லியிருந்தா கேட்டிருப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கடித்ததுனால தான் செத்துருவான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவனே பார்க்குறாங்க. இப்போ அவனை பார்க்கும்போது அவன் பேசுகிறத கேட்கணும்ல. எல்லாம் கேட்டாங்க. இப்போ விழுவான் பார்த்தாங்க. நேரம் கடந்து போனால் கடைசியில் மனிதர்கள் தேவ ரூபம் எடுத்து என்ன செய்தாங்க? நம்ம இடத்துல வந்துட்டாங்கன்றது போல மாறிட்டாங்க பேச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, எனக்கு வேதத்தில் ஒரு பெரிய காரியம் என்னன்னா, 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து 12 பேரையும் தன்னோடு இயேசு வைத்து அவர்களுக்கு ஏராளமான ரகசியங்களை, ஏராளமான காரியங்களை, மறைபொருளை தம்மோடு இருக்கிற சீஷர்களுக்கு ஆண்டவர் ஏராளமானவற்றை பேசிக்கிட்டே இருந்தார், பிரசங்கிக்கிட்டே இருந்தார். மக்கள் கேட்ட நேரங்களை விட சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்ட உபதேசங்கள் ஏராளம். ஏன்னா பிரயாண நேரத்தில் பேசுகிறார், நடந்து போகும்பொழுது பேசுகிறார், கப்பலில் போகும்போது பேசுகிறார். இப்படி ஏராளமான நேரம் சீஷர்கள் இயேசுவோடு இருந்தார். இவ்வளோ காலம் இருந்து இவ்வளோ காலங்களில் இயேசு பேசின ஏராளமான பிரசங்கத்தை கூட ஒருத்தர் கூட என்ன செய்யலை? சொல்லுங்க, ஒருத்தர் கூட என்ன செய்யலை? நம்பவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. இயேசு சொன்னார், எருசலேமுக்கு போகிறோம், பாவியான மனிதர்கள் என்னை பிடிச்சி கொலை செய்வாங்க, மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட என்ன செய்வேன்? வருவேன் அப்படின்னு சொன்னார். இது நடக்க போகிற உண்மையை இயேசு பிரசங்கமாய் சொல்லுகிறார். இதை நம்பணுமா இல்லையா? சொன்னாங்க. நம்பினாங்களா? இயேசுவை பிடிச்ச உடனேயே இவங்க நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் போயிட்டு உடனே ஓடி போய் எல்லாரும் ஒளிஞ்சிட்டாங்க. இவ்வளோ பிரசங்கம் பண்ணியும் மனம் திரும்பாத சீஷர்கள். ஆனால் பேதுரு பாருங்க, சேவல் கூவின உடனே மனம் திரும்பிட்டான். சொல்லுங்க, சேவல் கூவின உடனே இப்போ என்ன செஞ்சிட்டான்? மனம் திரும்பிட்டான். வேதம் அப்படிதான் சொல்லு. சேவல் கூவின உடனே அவன் மனம் கசந்து என்ன செய்தானா? அழுதான். மனம் கசந்து அழுதான். அப்ப கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இவ்வளோ 3.5 வருஷம் சொன்ன செய்திக்கு மனம் திரும்பாதவன் கடைசியில் ஒரு சேவலை வச்சு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மனம் திரும்ப வச்சாரா இல்லையா? ஒரு பெரிய அப்போஸ்தலனை மாற்றினாரா இல்லையா? இதுதான் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாசரேத் என்று சொன்னா அன்றைய காலங்களில் வாழ்ந்த எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த நாசரேத்தில் இருந்து ஒரு நன்மை கூட என்ன செய்யாது? வரவே வராது. திருநெல்வேலியிலிருந்து என்ன வரும்? அல்வா வரும். அப்புறம் என்ன ஊர் இருக்கு? திண்டுக்கல்ல இருந்து என்ன வரும்? பூட்டு வரும். அப்புறம் சொல்லுங்க, கோயில்பட்டியிலிருந்து கடலை மிட்டாய் வரும். சொல்லுங்க, உங்க ஊர் ஸ்பெஷலாக சொல்லுங்களேன். என்ன கோழி? சரி, இங்கெல்லாம் இருந்து ஏதோ ஒன்று வருது இல்லையா? நம்ம ஊர்லேயே திருநெல்வேலி அல்வான்னு ஸ்டிக்கர் போட்டு திருநெல்வேலி அல்வா இங்கே வாங்கிடலாம். கடைக்காரனுக்கால எங்கேருந்து வந்துங்க? திருநெல்வேலியிலேருந்து வருதுன்னு வாங்க. இவன் இங்கே பிரிண்ட் அடிச்சே செஞ்சு வைப்பான். ஆனால் அதையும் வாங்கி ஏமாந்து சாப்பிட்றோம். அது வேற கதை. இந்த ஊர்ல இருந்தெல்லாம் ஏதோ வருது. ஆனால் நாசரத்தில் இருந்து ஒரு நன்மை கூட என்ன செய்யாதான்? வராது.
அப்போ யோசித்து பாருங்க, ஒரு நன்மையும் புறப்படாத வராத எதிர்பாராத இடத்துல தான் என் இரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மேல சொன்ன இத்தனை காரியங்களும் மிக அற்பமானவைகள், சாதாரணமானவைகள். பலரால் பரிகசிக்கப்பட்டது, பலரால் வெறுக்கப்பட்டது, பலரால் ஒதுக்கப்பட்டது, பலரால் மறக்கப்பட்டது, புறக்கணிக்கப்பட்ட ஒன்று. இந்த அற்பமான காரியங்களை ஆச்சரியமாய் மாற பண்ணுகிறவர் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தலைப்பை நான் கொடுத்துட்டு வேகமா சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இன்றைக்கு உள்ள தலைப்பு என்னன்னா, சொல்லுங்க பக்கத்தில் சொல்லுங்க, எறும்பினிடத்தில் போ. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, எங்க போனோம்? எல்லாரும் எழுந்துச்சு போலாமா? சொல்லுங்க, எழுந்துச்சு போலாமா? எங்க போலாம்? எறும்பினிடத்துல போ. அதுக்கு இன்னும் தலைப்பு நீடித்தது. இப்போ நீங்க எழுதிக்கோங்க, சோம்பேறியா போவாத, ஞானியா போ. சொல்லுங்க பார்க்கலாம், எறும்பு இடத்துல போய் எப்படி போகணும்? சோம்பேறியா போகக்கூடாது. யாரா போகணும்? ஞானியாய் போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த வசனத்தில் ஏன் ஆண்டவர் வேத புத்தகத்தில் 6 அறிவு படைத்த ஒரு மனிதனை 5 அறிவு உள்ள ஒரு சாதாரண ஒரு ஜந்து எறும்பு இடத்துல போய் நீ ஞானத்தை கற்றுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் என்று சொன்னா, தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நல்ல உழைப்பாளிகளாய் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் உழைப்புக்காக நாம் பக்தி வைராக்கியம் காட்ட வேண்டும். அருமையான கர்த்தருடையவர்களே, நாம் வரும் காலங்களிலே சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், மனிதனுக்கு ஞானம் மிக 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 முக்கியமான ஒன்று. நான் சொல்லுவேன், ஞானம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத ஒரு சில காரியங்களை வேகமாக நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி நான் சொல்கிறேன். ஞானம் ஒரு மனிதனுக்கு மிக அவசியம். ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அந்த ஞானம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சில காரியத்தை வேகமாக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். முதலாவது, தவறுகளை தவிர்க்க உதவுகிறது. ஞானம் என்ன செய்கிறதுனா, சொல்லுங்க பார்க்கலாம், தவறுகளை தவிர்க்க உதவுகிறது. இரண்டாவது, ஞானம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவறான முடிவுகளில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறது. சில நேரங்களில் நாம் எடுக்கிற முடிவு நமக்கு ஆபத்தாய், பேராபத்தாய் என்ன செய்கிறது? போகுது. அப்போ என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஞானம் இல்லாமல் சொல்லுங்க செஞ்சிட்டேன், கொஞ்சம் அறிவோடு செஞ்சிருந்தா, கொஞ்சம் புத்தியோடு பண்ணியிருந்தா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அப்போ இரண்டாவதாக, தவறான முடிவுகளில் இருந்து நம்ம என்ன செய்கிறது? ஞானம் காப்பாற்றுகிறது. மூன்றாவது, இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கை பாதை முழுமைக்கும் பிரகாசமான வெளிச்சமாக இருக்கிறது. ஞானம் நம்முடைய வாழ்க்கை பாதை முழுமைக்கும் பிரகாசமான வெளிச்சமாக இருக்கிறது. நாலாவது, இந்த ஞானம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானா அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் இரக்கம் உள்ளவனாய் இருப்பான். சொல்லுங்க, யாரா இருப்பா? சத்தமா சொல்லுங்க. எழுதுறவங்க பரவாயில்ல, எழுதாம கவனிக்கிறவங்க சொல்லுங்க. ஞானம் இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவனுக்குள்ள என்ன இருக்கும்? இரக்கம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுது, நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறார். பாருங்க, நீதிமான் அப்படின்னா யார்? நீதிமான் அப்படின்பவன் ஞானத்தில் சிறந்தவன், அவன் ஒரு ஞானி. ஞானம் உள்ளவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் தன்னுடைய மிருக ஜீவன்களை கூட பராமரிப்பான், நேசிப்பான், பாதுகாப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல,
ஞானம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா, ஐந்தாவது சிந்தித்து பேச வைக்கிறது. சொல்லுங்க, ஞானம் என்ன செய்யும்? ஒரு மனுஷனுடைய வாழ்வில் ஞானம் இருக்குன்னா அந்த ஞானம் என்ன செய்யுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எதையும் அவசரப்பட்டு உள்ளத்தில் இருக்கிறது அப்படியே அப்படியே கொப்பளிக்கிற மாதிரி இருக்காது. எந்த ஒரு காரியமானாலும் ஞானம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் என்ன செய்வாங்க, சிந்தித்து அதுக்கப்புறம் இதை பேசலாமா இல்லை வேண்டாமா, இப்போ பேசலாமா வேண்டாமா அப்படி என்று சொல்லி இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுபோல அந்த ஞானமானது சிந்தித்து பேச வைக்கிறது. அது மாத்திரமல்ல, ஞானம் உள்ளவர்களை பார்க்கும் பொழுது பிறரை அக்கறையுடன் கவனிக்க செய்யும். இதெல்லாம் எல்லாருக்கும் கிடையாது. யாருக்குள்ள ஞானம், தெய்வீக ஞானம் இருக்கோ, யாருக்குள்ள ஞானம் இருக்கோ அந்த ஞானம் பிறரை என்ன செய்யும்? சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்க செய்கிறது, பிறர் மீது அக்கறை கொள்ள செய்கிறது. அருமையான கற்றுடையவர்களே, ஒரு முறை செவில்பட்டியில் ஒரு 3 நாள் கூட்டம் நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய ஒரு ஆசை என்னன்னா, அந்த செவில்பட்டியில் தான் அம்மா பிறந்தாங்க. இன்றைக்கு அம்மா பிறந்த அந்த வீடு செவில்பட்டியில் அந்த இடத்துல இன்னும் அப்படி இருக்கு. அதன் பின்பாக அவர்கள் பிறந்தது செவில்பட்டி ஆனாலும் அவங்க வளர்ந்து ஆடு மேய்த்தது கோவில்பட்டி பக்கத்தில் வெங்கடாசலபுரம் அப்படின்ற ஒரு கிராமம். அங்கே ஆடு மேய்த்த இடம். இதெல்லாம் சாட்சியில் நீங்கள் எல்லாம் பல முறை கேட்டிருப்பீங்க. எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, எப்படியாவது அம்மாவை ஒரு முறை அவங்க பிறந்த ஊருக்கு என்ன செய்யணும், எப்படியாவது ஒரு வாட்டி கூட்டு போகணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப ஆசையாக இருந்தது. இதற்காகவே 3 நாள் கூட்டத்தை செவில்பட்டியில் ஏற்பாடு பண்ணி பாஸ்டர் ஜான் எஃப் காலேப், பாஸ்டர் ஆபிரகாம், இப்படி தேவதாசர்களை அழைத்து 3 நாள் கூட்டம் போட்டிருந்தோம். அப்பொழுது இங்கிருந்து அம்மாவை மெதுவாக காரில் ஏற்றி இரவு பயணம் மெதுவாக காரை ஓட்டி கொண்டு போயிட்டு கோயில்பட்டியில் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து அம்மாவை கொண்டு போய் வைத்துட்டேன். ரொம்ப முடியாமல் தான், ஏன்னா நான் சொல்கிற இது கொஞ்சம் நடக்க முடியாமல் போன அந்த நேரம்தான். ஆனாலும் அவங்க இருந்து வந்துட்டாங்க. பொழுது விடிய காலம்தான் போய் அந்த ஹோட்டலில் போய் சேர்ந்தோம். அதில் போய் அம்மாவை அவங்களுக்குரிய பெட்டில் உட்கார வைத்துட்டு ஒரு 8-8:30 மணி ஆச்சு. சரி, காபி டீ ஏதாவது கேட்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான், பேபி, குணா, என் கூட குணா இருந்தார், இப்படி எல்லாம் ஒரு சில பேர் இருந்தாங்க. அம்மா ரூமுக்கு போனோம். உள்ளே போய் நின்ன உடனே அம்மா முடியாமல் கட்டில் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அப்போ பேபி என்ன பண்ணான்னா, காப்பி குடிக்கிறேன்னு சொன்ன உடனே காப்பியை வாங்கிட்டு வர வைத்து டம்ளரில் ஆற்றி கொட்டு அம்மாவுக்கு முன்னாடி ஃபேன் காற்றுல நின்று ஆற்றிக்கிட்டே இருந்தாங்க. உடனே அம்மா சொல்கிறாங்க, உட்காந்து ஆற்று அப்படின்னாங்க. பக்கத்தில் நான் அந்த பெட்டில் அவங்க தொட மேலே தலையை வச்சுட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உட்காந்து ஆற்று, ஏன் நின்றுக்கிட்டே இருக்கிற, உட்காந்து ஆற்று அப்படின்னாங்க. அப்போ படுத்துக்கிட்டு அவங்க முகத்தை பார்த்துட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு. இது அப்படியே வீடியோவே எடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப கொழுப்புன்னு. அவங்க அப்படியே என்னை பார்த்துக்கிட்டு ஏன் கொழுப்பு அப்படின்னாங்க. அப்போ தான் சொன்னேன், இந்த அமாவாசை நேரத்தில் இந்த பசங்க வீடியோ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம தம்பிங்க சில நேரத்தில் என்னை கூப்பிடுவாங்க. கிட்ட போனால் அவன் நின்றுக்கிட்டே இருக்கிறான் பாரு, சேர் எடுத்து போட சொல்லு. யாருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம்? வீடியோ எடுக்கிறவன் நின்றுக்கிட்டே எடுக்கிறானா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கு என்னைய கூப்பிட்டு சேர் எடுத்து யாரையாவது போட சொல்லு அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இதை நான் சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு. உங்கள் மருமக காப்பி ஆற்றுனா நின்றுக்கிட்டு ஆற்றக்கூடாது. சர்ச்சில் இருக்கிற தம்பிங்க வீடியோ எடுக்கணும், நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்கக்கூடாது.
நான் எவ்வளோ நேரம் நிற்கிறேன், எனக்கு எப்போவாவது சேர் போடுன்னு சொன்னீங்களா? அப்போ உங்களுக்கு கொழுப்பு தானே அப்படின்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் சிரித்த உடனே அட போங்கடா. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு அக்கறை அந்த ஜபத்துக்கு உட்கார்ந்தாலும் ஒருத்தன் நிற்கிறான்றத அவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்கறதோடு இல்லை, அவனுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, ஒரு சேர் எடுத்து போடலாமே. யோசித்து பாருங்க. நான் சொல்ல, ஞானம் உள்ளவங்களுக்கு என்ன இருக்குன்னா, பிறர் மேலே என்ன வரும் தானா? சத்தமாக சொல்லுங்க. இது வரைக்கும் எப்போவாது உங்களுக்கு வந்திருக்கா அக்கறை? எப்போவாது வந்திருக்கா பாருங்க. இது வரைக்கும் வரலன்னா என்ன இல்லை. ஆமாம், ஞானம் உள்ளவர்களுக்கு பிறரை அக்கறையுடன் கவனிக்க செய்யும் என்பதை மறக்கக்கூடாது. இந்த ஞானம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல நல்ல தீர்மானங்களை எடுக்க வழி செய்யும். சொல்லுங்க பார்க்கலாம். 2 விதமான தீர்மானம் இருக்கு. நல்ல தீர்மானம், கெட்ட தீர்மானம். சொல்லுங்க, நல்ல தீர்மானம், கெட்ட தீர்மானம். நல்ல வழி, கெட்ட வழி. ஆனால் ஞானம் என்ன செய்யும் அப்படின்னா, நல்ல நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கு அது வழி செய்கிறதா இருக்கிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, தெளிவான நேர்த்தியான தீர்மானங்களை எடுக்க ஞானம் வழி செய்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஞானம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக பயங்கரமான சூழ்நிலைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. நாம் அறியாத ஆபத்துக்கள், நாம் அறியாத காரியங்கள் நமக்கு நடக்க இருக்கிறது, நடக்க போகிறது என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அந்த அபாயங்களில் இருந்து இந்த ஞானம் நம்ம என்ன செய்கிறது, பாதுகாக்குகிறதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்லுவேன், இத்தனை காரியங்களுக்கும் எது முக்கியமா இருக்கு? ஞானம். அதனால்தான் யாக்கோபு நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்லுகிறான், யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற கர்த்தரிடத்தில் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஞானத்தை கொடுக்கிற ஆற்றல் யாரு? ஞானத்தை கொடுக்கிறவர் யாரு? நான் சொன்ன இந்த ஞானம் வேற யாருமே இல்லை, அவரே ஞானத்தின் ஊற்று. கரங்களை உயர்த்தி சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஞானம் மாத்திரம் மனித வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய பாதை குருடாய் மாறிவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே தான் ஞானம் பெற்ற ஞானி சொல்லுகிறார், எறும்பிடத்துல போயிட்டு நீ ஞானத்தை எதை சம்பாதிக்கிறோ இல்லையோ, நீதிமொழியில வசனம், நீ என்னத்தை சம்பாதிக்கிறையோ இல்லையோ, நீ ஞானத்தையாவது என்ன செய்ய, சம்பாதி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஞானத்திற்கு சொல்லுவாங்க, நல்ல படி, ஞானம் வரும். நீ அந்த காலேஜில் படி, நீ இதை படி, அதை படி, நீ அந்த முனிவரிடத்துல போ, இந்த புலவனிடத்துல போ, இந்த மாஸ்டர் இடத்துல போ, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஞானம் வேணுமா, நீ தேவனிடத்தில் வா. ஞானத்தின் ஊற்று தேவன். அதற்கு உதாரணமாக எறும்பை வைத்து அதனிடத்துல போய் அதை பாரு, நீ பார்த்தீன்னா ஞானத்தை நீ என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, ஒரு முறை சாலமோன் தன்னுடைய தகப்பனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து தன்னுடைய தேசத்தை ஆளுவதற்காக வருகிறான். ஒரு பக்கம் அவன் உட்கார்ந்தாலும் மறுபக்கத்தில் அவன் உள்ளம் சொல்லுது, உன் அப்பாவை போல நீ திறமையானவன் இல்லை, உன்னுடைய அப்பாவுக்கு இருந்த அனுபவம் உனக்கு இல்லை, நீ ஒரு சின்ன பையன், தேசம் பறந்து விரிந்து இருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் வெவ்வேறான குணத்தை உடையவர்கள், எனவே இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை நீ ஆள போகிற அப்படின்னு அவன் மனதில் வந்த உடனே பயம் வந்துடுச்சு. இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறா, உனக்கு என்ன வேணும்பா அப்படின்னு தரிசனமாகி ராக்காலத்தில் கேட்கும் போது,
இதெல்லாம் அவனுடைய மனக்கண்களில் அவனுடைய இருதயத்தில் இருந்தபடினால அவன் உடனே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், எனக்கு ஞானம் உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவர், எனக்கு ஒரு ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், கேட்டதை கொடுத்துட்டார். இப்போ அவனுடைய ராஜ்யபார காலத்தில் அரண்மனையில் ஒரு நூதனமான ஒரு வழக்கு ஒன்று வந்துவிட்டது. ஒரு பிள்ளைக்கு 2 தாய் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஒரு பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு 2 பேர் நான் தான் அம்மா நான் தான் அம்மான்றாங்க. 2 பேரும் சொல்றாங்க இது என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தைன்றாங்க. அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மற்ற பக்கத்தில் பிரபுக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இராணுவ பணியாளர்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க, அவைக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கங்க நின்று கொண்டு இந்த வழக்கு வந்துவிட்டது. 2 பேரும் இதை சொல்லுகிறாங்க, சாலமோன் என்ன செய்ய போகிறான் என்கிறதை காண்பதற்காக எல்லாருடைய கண்களும் சாலமோனையே பார்த்து கொண்டிருந்த நேரம் அது. எப்படி சுனிதா வில்லியம்ஸ் வராங்க, பல நாளாய் மாட்டி இருந்தவங்க பூமிக்கு வராங்கன்னு சொன்ன உடனே முழு நாடும் அன்றைக்கு அதுதான் செய்தி, அதைத்தான் பார்த்து கொண்டே இருந்தது. உண்மை தானே? எத்தனை பேர் பார்த்தீங்க நீங்கள்? நான் சொல்கிறது வந்து விடிஞ்ச பிறகு செய்தியில் பார்த்ததை கேட்கல, அவங்க வரப்போகிற அந்த டைமு 3:20 3:19 அந்த டைமு வராங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த மணி நேரத்தில் எழுந்து உட்கார்ந்து பார்த்தவங்க மட்டும் கையை வைத்துங்க பார்க்கலாம். 1 2 பார்த்தீங்களா? நீங்களாம் ரொம்ப லேட்டாக தான் பார்த்துருக்குறீங்க. உலகமே பார்த்து கொண்டு இருக்கிறது அந்த சூழ்நிலை. இதே போலத்தான் ஒரு பிள்ளைக்கு 2 தாய் மார்ல அடிச்சுட்டு அழுகுறாங்க. 2 பேரும் சூப்பராக அழுகுறாங்க. 2 பேரை பார்த்தாலும் 2 பேரும் இவ தான் தாய் எல்லாருக்கும் புரியுது. இதுல சாலமோன் என்ன தீர்ப்பு செய்ய போகிறான் என்பதுதான் எல்லா கண்களும், அவையில் இருந்த எல்லா கண்களும் சாலமோனையே பிரதிபலித்து கொண்டு நோக்கி கொண்டு இருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் தான் சாலமோ ஒரு பெரிய பட்டயத்தை எடுத்துட்டு வாங்க கொண்டு வந்தாங்க. உடனே பட்டயம் வைத்திருக்கிறோன்னு பார்த்து அந்த பிள்ளைய வாங்கிக்கோ, பாதியா வெற்றி, பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தி சொன்னா அப்படியே செய், இன்னொருத்தி சொன்னா இல்லை இல்லை அந்த பிள்ளை அவகிட்டே இருக்கட்டும், உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா. உடனே சாலமன் சொன்னா அந்த உயிர் உள்ள பிள்ளையினுடைய தாய் இவ தான் அப்படின்னு சொல்லி அவன் தீர்த்த அந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, அவையே அதிர்ந்து போன நேரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப சாலமோனுக்குள்ள இருந்த அந்த ஞானம் இப்பொழுது வெளி அரங்கமாக்கப்பட்டபடியினால இதுவரைக்கும் சாலமோனுக்குள்ள ஞானம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த வழக்கை எப்படி கையாள போகிறான் என்பது தெரியாது. தவறான தீர்ப்பு சொல்லிடுவானோ, தவறாய் நியாயம் தீர்த்து, இதுதான் பலருடைய எண்ணம். ஆனா அந்த நேரத்தில் அவன் சரியான தீர்ப்பை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் அவன் செய்ததினால நான் சொல்லுவேன் சாலமோனுக்கு என்னெல்லாம் கிடைத்தது. நம்ம நினைக்கிறோம் பைபிளை வாசிக்கிறதுனால சாலமோன் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து அந்த பிள்ளைய தாயினிடத்தில் கொடுத்து அனுப்பிட்டான், அப்புறம் சாலமோன் இருந்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஒரு ஞானமுள்ள செயலை சாலமோன் செய்ததுனால நான் சொல்லுவேன், முதலாவது அரண்மனை அமைச்சர்களால் அந்த ஞானத்தினால அவனுக்கு நல்ல மதிப்பு உண்டானது. முன்னாடி அமைச்சருங்க பார்த்த சாலமோன் வேற, இப்போ இந்த வழக்குக்கு பின்பாக இப்படி ஒரு நியாயம் விசாரித்து ஒரு தீர்ப்பை கொடுத்த பின்பு அதே அமைச்சரவையில் அமர்ந்திருக்கிற எல்லாரும் இப்போ சாலமோனை பார்க்கறதுக்கு சிறுவனா இருக்கலாம், ஆனா சாலமோனை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம், மரியாதைக்குரிய ஒரு கனத்துக்குரியவனாக சாலமோனை தேசம் நாடுகள் மதித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், என்ன ஞானமுள்ள ராஜா எங்களுக்கு கிடைத்திருக்கிறார், ஒரு அறிவுள்ள ராஜாவை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்கிற ஒரு கொண்டாட்டம் தேச மக்களுக்கு உண்டானது.
அரண்மனையில் இருக்கிற நீதிபதிகள் அவருக்கு முன்பாக தலை வணங்குகிறவர்களாக மாற்றப்பட்டார்கள். பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள ஞானம் இருந்துச்சுன்னா அந்த ஞானம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் பிரதிபலிக்க வைக்கிறது என்பதை பார்க்கிறோம். அநேக அமைச்சர்கள் தங்களுக்குள்ள குழப்பங்கள், தங்களுக்குள்ள முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நேரம் எங்க வந்து நிற்பாங்கன்னா, அவர்களை விட சிறு வயதா இருக்கிற இந்த சாலமோன் இடத்துல வந்து இந்த காரியத்திற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவனை கேட்டு அமைச்சர்கள் ஆலோசனை பெறும் அளவிற்கு அந்த ஞானம் அவனை மேன்மையில உயர்த்தினது. அருமையான கர்த்தருடையவர்களே, அது மாத்திரமல்ல, இப்படி ஒரு ஞானம் உள்ள ஒருவன் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டு இருக்கிறான் என்பதை பல நாடுகள் அறிந்து கேள்விப்பட்டிருந்தாலும் சேபா நாட்டு ஸ்திரீ ஆனவள், ராஜஸ்திரீ ஆனவள், உண்மையாகவே என் காதுகளில் கேட்கிறது, உண்மையாகவே இது உண்மைதானா சாத்தியம்தானா என்பதை பார்ப்பதற்காக தன்னுடைய தேசத்திலிருந்து வெகுமதிகளோடு கூட சாலமோனை அல்ல, சாலமோனில் இருக்கிற ஞானத்தை பார்ப்பதற்காகவே வந்தாளாம். எத்தனையோ விடுகதை அவனுக்கு முன்பாய் வைக்கிறா, எல்லாவற்றையும் அவன் விடுவித்தான் என்றும் அவன் ஆச்சரியப்பட்டு சொல்லிட்டு போகிறா, இதுவரைக்கும் என் காதில் கேட்டது கொஞ்சம், என் கண்ணால பார்த்தது நிறைவு என்று சொல்லிவிட்டு, உம்முடைய சமூகத்தில் இருக்கிற உம்முடைய ஜனங்கள் பாக்கியமானவர்கள். யோசித்து பாருங்க, இந்த ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்ததுனால இன்னொரு தேசத்தில் இருக்கிறவ வந்து பார்த்து அவன் நாட்டு பொன்னையும் பொருளையும் வர்க்கத்தையும் கொண்டு வந்து கொடுத்து வெகுமதிகளை கொடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, எண்ணற்ற பொருள் பரிசு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் இந்த ஞானமான இந்த சாலமோனுடைய தீர்ப்பை பார்க்க ஜனங்கள் எல்லாம் ஆர்வம் கொண்டு ஆசைப்பட்டு திரண்டு வந்தார்கள் என்று சொல்லி சரித்திரங்கள் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அன்றைய அரண்மனையில் பாடப்படுகிற பாடெல்லாம் என்னன்னா சாலமோனை பற்றிய புகழ்ந்து பாடப்படுகிற பாடல்களாயிருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பல தேசத்தில் பல பட்டணங்களில் பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள் என்ன செய்திருப்பாங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம், சாலமோனை போல நீ என்ன செய்யணும் ஞானத்தில். இப்போ நம்ம ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபிக்கிறோங்க சொல்லுங்க பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்களுக்கு பரீட்சை நேரத்தில் ஜெபிக்க நேரம் என்ன சொல்றீங்க? ஆண்டவரே சாலமோனுக்கு கொடுத்த இதே போல இன்னைக்கு நம்ம இத்தனை ஆயிரம் வருஷம் கடந்து இன்னைக்கு இப்படி ஜெபிக்கிறது போல அன்றைக்கு வளர்ந்த பிள்ளைகளை இப்படி ஒருத்தன் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கான், அவனை போல நீங்களும் ஞானத்தில் வளரணும், உங்களுக்கும் ஞானம் வேணும் என்று பாராட்டப்படிய பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆர்வம் கொண்டு வளர்க்கிற விதத்திற்கு அந்த ஞானம் மேன்மையாய் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, சாலமோனை எதிர்த்த அரசியல் எதிரிகள் கூட அவனுடைய ஞானத்தை கண்டு அவனை மதித்து பேசினார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. சந்தோஷம் அவர்களிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அரண்மனையில் சாலமோன் என்று அவனுடைய பெயர் வருகிற நேரம் எல்லாம் அரண்மனையில் கோஷம் எழும்புமா, சத்தம் எழும்புமா. இன்றைக்கெல்லாம் அரசியல் தலைவருங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி பேசினா உடனே இருக்கிறவங்க என்ன செய்வான்? கை தட்டுவான். தட்டுறது அவனுக்கு எதுக்கு தட்டுறோன்னு தெரியாது. அவனை கேளுங்க, ஏன்பா கை தட்டினேன்? எனக்கு முன்னாடி அவன் தட்டினான், அதனால நான் என்ன செஞ்சேன்? தட்டினேன். 300 ரூபா கொடுத்தான், அதனால என்ன செஞ்சேன்? இதுக்கு தான் தட்டுவாங்க. ஆனால் அன்றைக்கு சாலமோனுடைய அவையில் சாலமோனுடைய பெயர் ஒலிக்கிற நேரம், பேசப்படுகிற நேரம் எல்லாம் அவையில் வெறும் சத்தம், மகிழ்ச்சி, கைத்தட்டுதல், புகழ்ச்சி உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனத்தோடு இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். 1 ராஜாக்கள் 3:27 மாத்திரம் வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 3:27 வாசித்து பாருங்க. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை, ராஜா தீர்த்த இந்த 2 தாய் ஒரு பிள்ளை இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு, இஸ்ரவேலில் இருந்த எல்லா ஜனங்களும் குடிமக்களும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிப்பதற்கு தேவன்
அருளின ஞானம் தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு சாலமோன் ராஜாவுக்குள்ள ஞானம் உண்டு இருக்கு என்பதை கண்டு அவனுக்கு பயந்தார்கள். ஞானம் இருக்கிறவனை பார்த்து என்ன பண்ணாங்களா சொல்லுங்க? 2 கொம்பை வச்சுக்கிட்ட வந்து உட்கார்ந்து அரண்மனையில் உடம்பெல்லாம் கருப்பு மைய போட்டுக்கிட்டு இந்த நாடகத்தில் நடிக்கும் போது பிசாசு வேடம் விட்டு வரும்போது நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே அவன் தான் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சாதாரணமாக வந்து அரண்மனையில் உட்கார்றான். அவனுக்குள்ள ஞானம் இருக்கு என்பதை கண்டு அந்த ஞானத்திற்காக ஜனங்கள் அவனை கண்டு என்ன செய்தார்களா? அவன் நான் கேட்குறேன், ஒரு மனிதனுக்கு ஞானம் எவ்வளவு சொல்லுங்க சொல்லுங்க, எவ்வளவு அவசியம், எவ்வளவு பெரியது, எவ்வளவு முக்கியமான ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இந்த ஞானம் தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் வேணும். இது இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதி வைங்க, உங்களை வேற ஆளாய், வேற நபராய், வேறு மனிதனாக உங்களை அடையாளப்படுத்தும். நீங்கள் செய்கிற வேலையில், நீங்கள் செய்கிற ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில் உங்களை வேற நபராய், வேற மனிதர்களாக இதை அடையாளப்படுத்தி காட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, தலைப்பை மீண்டும் சொல்கிறேன். எங்கே போனோம்? எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்களா? போகலாமா? எறும்பிடத்தில் போகலாமா? சரி, எறும்பிடத்தில் போய் எத்தனை பேர் உண்மையாகவே எறும்பெல்லாம் பார்த்துருக்குற, கூட்டம் கூட்டமாக போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், கையை வைத்துங்க பார்க்கலாம். இதில் கூட சில பேர் கையை வைத்த மாட்டாங்க. பாருங்களேன், பக்கத்தில் அப்படியே பாருங்களேன். வாலிப தம்பிங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அவங்களுக்கு என்ன சொன்னால் கையை தூக்கலாமா வேணாமா அப்படின்னு. சரி, இந்த எறும்பு இடத்துல போய் பார்க்கும் பொழுது 3 காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ தான் செய்திக்குள்ளே போகிறேன், அதனால் பயந்துடாதீங்க. உங்கள் கவனம் செதறடிக்க வேணாம். 3 காரியன்றது குறிப்பாகவே உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லி நேரத்தில் நான் முடிச்சிடுவேன். சரி, முதலாவதாக நீதிமொழி 6:6 சீக்கிரம் வாசிங்க. அதே வசனத்தை 3 வாட்டி வாசிக்க போறீங்க. சீக்கிரம் வாசிங்க. சோம்பேறியே, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய், எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து, அதன் வழிகளை எல்லாம் பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஞானத்தை கற்றுக்கொள். ஒரு ஞானம் பெற்ற ஒரு மனுஷன் சொல்றான், உனக்கு தேவையானது ஞானம். அந்த தேவையான ஞானத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, எங்க போனோம்? எறும்பு இடத்துல போயிட்டு நீ நின்ன, அந்த எறும்பு இடத்துல போய் நின்று நீ பார்த்தினா போதும், நீ என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, முதலாவதாக இந்த எலும்பு, இந்த எறும்போடு, எறும்போடு திருச்சபையில் இருக்கிற நம்மை இணைத்து கொள்ள போகிறோம். சொல்லுங்க, நானும் பக்கத்தில் சொல்லுங்க எறும்பும். இப்போ நம்ம பக்கத்தில் யார் இருக்கா? இப்போ எறும்பு இருக்கு, நானும் எறும்பும். சரியா? இப்படி இணைச்சிக்கிட்டு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது அந்த எறும்பு என்ன அப்படின்னா, ஒழுக்கம் நிறைந்தது. சொல்லுங்க, ஒழுக்கம் நிறைந்தது. எறும்பு என்ன? ஒழுக்கம் நிறைந்தது. ஏன் ஒழுக்கம் நிறைந்தது என்று அதற்கு முதல் குறிப்பை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தானாகவே வேலை செய்யும் தன்மை உடையது. சொல்லுங்க, தானாகவே வேலை செய்கிற தன்மை உடையது. யோசித்து பாருங்க, மனுஷன் இருக்கிறான்னு வைங்கல, ஒரு பெரிய கம்பெனி, 1000 பேர் கம்பெனியில் வேலை செய்கிறான்னு வைங்கல, 50 பேருக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பான், அதுக்கு மேலே ஒரு தலைவன் இருப்பான், அவனுக்கு மேலே ஒரு எம்டி இருப்பான். யோசித்து பாருங்க, இப்படி எல்லாம் வேலை செய்கிறவனுக்கு மேலே மேலே இவன் போய் என்ன செய்யணும்னா, அவன் சொல்லுவான், இதை செய், உடனே என்ன செய்வான்? செய்வான். ஆனால் ஆறறிவு படைத்த மனுஷன் இந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு தெரிஞ்சா கூட என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, செய்ய மாட்டான். ஆனா 5 அறிவு படைத்த
இந்த எறும்பு என்ன செய்யுதுன்னா ஒழுக்கம் நிறைந்த ஒன்று. ஏன்னா தானாகவே வேலை செய்யும் தன்மை உடையது. யாரும் அதை கட்டாயப்படுத்துவது இல்லை. யாரும் அதை போய் என்ன செய்யறதில்ல. எறும்பை போய் டியூஷன் எடுப்பாங்களா? வந்து இத்தனை மணிக்கு வரணும், இந்த இடத்துல உட்காரணும், இதை நீ செய்யணும் அப்படின்னு யாராவது டியூஷன் எடுக்கிறோமா? எறும்புக்கு யாராவது டியூஷன் எடுக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த எறும்பு என்ன செய்யுது அப்படின்னா தானாகவே வேலை செய்யும் தன்மை உடையது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே அதுக்கு கட்டளை இடாவிட்டாலும் அது தன்னுடைய வேலையை தானாகவே செய்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த எறும்பு இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்ன? நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த எறும்பு இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் எந்த நேரமும் கர்த்தருக்கு பயந்து உறுதியுடன் நம்முடைய வேலை, நம்முடைய கடமை, இவை எல்லாவற்றையும் மன நிறைவோடு கூட நாம் தானாகவே என்ன செய்யணும்? நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா? ஊழியம் செய்வது உங்களுடைய வேலையா இருக்கா? சும்மா சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஊழியம் செய்கிறவங்க நீங்கள் தைரியமாய் செய்யுங்க. இந்த ஊழியம் செய்ய திங்கக்கிழமை ஊழியம் செய்கிறவங்க செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை சிலருக்கு குத்தி 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 என்ன செய்யணும்? அனுப்பினா தான் அப்படியே வண்டி என்ன செய்யும்? தள்ளி தள்ளி விடணும் போகிறதுக்கு. நான் சொல்லுவேன், உங்களுக்குன்னு ஒரு கடமையை ஆண்டவர் கொடுத்திருப்பாரானா, உங்களுக்குன்னு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருப்பாரானா, இன்னொருவர் வந்து அதை செய்யன்னு என்ன செய்யக்கூடாது? செய்யவே சொல்லாதபடிக்கு நாமவே செய்கிறவர்களாக என்ன செய்யணும்? மாற்றப்படணும். ஊழிய கடமைன்னு இருக்கு, அது ஒரு வேலைன்னு இருக்கு. குடும்ப கடமை வேலை என்று இருக்கு. அது மாத்திரமல்ல, உலக கடமை வேலை என்று இருக்கு. யோசித்து பாருங்க. ஊழிய கடமைக்குள்ள நாம் வரும்பொழுது அந்த கடமைகளில் தோய்வு இல்லாதபடி ஊழியத்தில் நாம் என்னென்ன காரியம் செய்ய தேவனுக்கு முன்பாக நாம் எழுந்து நின்றோமோ, எதை செய்வதற்காக நம்மை ஒப்பு கொடுத்தோமோ, அர்ப்பணித்தோமோ, எதற்காக நாம் நம்மை பிரதிஷ்டை செய்தோமோ, அந்த கடமைகளை நாம் சரி வர என்ன செய்யணும்? சில பேர் ஜோமான வருவாங்க, விசுவாசிங்க, ஊழியத்தில் ஒப்பு கொடுத்தவங்க. புதன்கிழமை 1 மணி நேரம் சபையில் வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நான் ஜோம் பண்ண பிரதிஷ்டை பண்ணேன். ஜோம் பண்ண வரவே முடியல பாஸ்டர், ஜோம் பண்ண வரவே முடியல பாஸ்டர் அப்படின்வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே புதன்கிழமை ஜோம் பண்ண அவங்கள என்ன செய்யும்? வரவையும். இப்போ அவங்க வர முடியாதது வந்து உண்மையா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புதன்கிழமை வரும் பொழுது அடுத்த புதன்கிழமை போயிடலாம். அடுத்த புதன்கிழமை வரும் பொழுது தான் பேத்திக்கோ பேரனுக்கோ உடம்பு சரியாம ஆயிடும், வீட்டிலே உட்காந்துரும். இது ஒரு சாக்கு. இது போல எத்தனையோ காரியங்களை நாம் அலட்சியமாகவே நம்முடைய வாழ்க்கையில மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுகிறேன், உங்க கடமையில இந்த எறும்பை போல சுறுசுறுப்பாய் சரியாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடமையில சரியா இருக்கிற, ஒழுங்கா இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் மேன்மேலும் மேன்மேலும் உயர்த்திக்கிட்டே போவார். எங்கன்னா வசனம் இருக்கா ஐயா, ஏதாவது ஆதாரம் இருக்கா ஐயா அப்படின்னு தான் உங்க மனண்டு, அவங்களுடைய மனசு, உங்களுடைய உள்ளம் கேட்கும். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. சிங்க கெபில போட்டுட்டான். ராஜா வந்து துயர சத்தத்தோடு தானியேலை கூப்பிடுறான். தானியேல் சாகல, உயிரோடு இருக்கிறான்னு வெளியில கூப்பிடுறான், அழைச்சிட்டான். வெளியில வந்த உடனே தானியேல் சொல்றான், நான் உமக்கும் என் தேவனுக்கும் நீதி கேடு செய்ததே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா அந்த வசனம்? தேவனுடைய காரியம் என்று வரும் பொழுது அந்த கடமைகளிலே நான் தவறாதபடி உண்மையா இருந்த, அவருடைய வேலையில செய்ய வேண்டியதை சரியாய் செய்த. அதே இந்த உலகத்துல நான் ஒரு வேலையில இருக்கிறேன், தேவனுடைய வேலைக்கு போனதுனால இந்த உலக வேலை செய்ய முடியல சாக்கு சொல்லல. இந்த வேலையிலும் நான் எப்படி இருந்தேன்? சரியா இருந்தேன். இரண்டிலும் நான் சரியா இருந்தேன். அதனாலதான் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை என்ன செய்தா? விடுவித்தார். கரங்களை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன்,
நீங்க கடமை தவறாதவர்களாக தேவனுடைய காரியம் என்ன இப்போ உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் விளக்கணும்னா நேரம் ஆகிடும். அப்புறம் சுருக்கமாக முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருக்கமாக போயிட்டு இருக்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ தேவனுடைய காரியம் என்ன, எதிலெல்லாம் தோய்வில் இருக்கிற, எதிலெல்லாம் பின்மாற்றத்தில் இருக்கிற, எதிலெல்லாம் தூரம் இருக்கிறன்னு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஞானம் வேணும். அது என்ன ஞானம்னா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கடமையை நீங்கள் சரியாய் ஒழுங்காய் செய்கிறவர்களாய் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக நீதிமொழி 6:6 சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழி 6:6. சோம்பேறியே, சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய், நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதன் வழியை பார்த்து ஞானத்தை என்ன செய்? கற்றுக்கொள். இந்த எறும்பிடத்துல ஒரு பழக்கம் உண்டு. இந்த எறும்பிடத்துல இரண்டாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானமான செயல் என்ன அப்படின்னா, இந்த எறும்பிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடம் மனிதனுக்கு இருக்கு. அத அந்த எறும்பிடத்துல போனா தான் கற்றுக்கொள்ள முடியும். அந்த எறும்பிடத்துல போகும்பொழுது அந்த எறும்பு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த எறும்புக்கு 2 காலத்தை குறித்த தெளிவான அறிவு இருக்கிறது. 5 அறிவு தாங்க அதுக்கு. ஒரு சாதாரணமான ஒரு ஜந்து தான். ஆனா 2 காலத்தை குறித்த அறிவு எறும்புக்கு இருக்கு. என்ன காலம்னா சொல்லுங்க பார்க்கலாம். கோடை காலம், குளிர்காலம் என்கிற 2 காலம் அதுக்கு தெரியும். 2 காலம் தெரியும். இந்த குளிர்காலம் வரும் பொழுது தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அதற்கு அறிந்து, கோடை காலத்திலேயே தன்னுடைய அறுப்பு காலம் குளிர்காலத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொண்டு போய் அது கொண்டு போய் என்ன செய்யுமா? சேர்த்து வைத்து சேமித்து வைத்து விடுமா. 2 காலத்தை குறித்த, 2 வேளையை குறித்த அறிவு எறும்புக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கற்றுடையவர்களே, நான் கேட்கிறேன், கோடை காலத்தில் வேலை செய்யாம குளிர்காலத்தில் மனிதன் சந்தோஷமா இருக்க முடியாது. கோடை காலத்தில் வேலை செஞ்சா குளிர்காலத்தில் எப்படி இருக்கலாம்? சந்தோஷமா இருக்கலாம். இந்த 5 அறிவு உடைய எறும்புக்கு தெரியுது, இது கோடை காலம், இந்த காலத்திலேயே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை அல்லது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்க்கணும் என்று சொல்லி அதற்கு தலைவனும் இல்லை, ராஜாவும் இல்லை, பிரபுவும் இல்லை. ஆனா தேவையானதை அதுங்களே சொல்லாமலேயே என்ன செய்கிறது? எடுத்து 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 கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது சோம்பேறித்தனம் இல்லாம நாம் வேலை காலங்களை அறிந்து, சூழ்நிலைகளை அறிந்து நாம் வேலை செய்கிறவர்களாக இருக்கணும். குழுவாக வேலை செய்கிற ஒரு பழக்கம் அந்த எறும்புக்கு இருக்கிறது. மனதில் உறுதியோடு வேலை செய்கிறது. மனதில் என்ன செய்கிறது? உறுதியோடு கூட அது வேலை செய்கிறது. சில நேரத்தில் தடைகள் வருது. ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆகாரத்தை கொண்டு போகிற வேலையில் வரிசையா எறும்பு போகும் பொழுது எவனாவது காலை வச்சிருவான். உண்மையா இல்லையா? எவனாவது காலை வச்சிருவான், வேணும்னே தண்ணி எடுத்து ஊற்றுவான். ஏதாவது ஒரு தடை வரும். நீ தடை வந்துருச்சுன்னு அது போய் அப்படியே உள்ளே போய் இருந்துடும் நினைக்கிறீங்களா? எந்த இடத்துல தடை வருதோ அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்த சுற்றிக்கிட்டு அது என்ன செய்கிறது? எத்தனை தடை வந்தாலும் மன உறுதியோடு அது என்ன செய்கிறது? வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அந்த எறும்பிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னன்னா, எத்தனை தடைகள் எத்தனை ரூபத்தில் வந்தாலும் அவைகளை பொறுமையோ, அதால ஒன்றும் எதிர்க்க முடியாது. சொல்லுங்க, அதால எதிர்க்க முடியாது. ஆனா அத்தனையும் சகித்து என்ன செய்கிறது? பொறுமையோடு வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா கடமை உணர்வோடு கூட அது என்ன செய்கிறது?
வேலை செய்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தனித்து இருந்தாலும் உற்சாகம் குறையாமல் அது என்ன செய்கிறது? வேலை செய்து கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே பணியை செய்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நாம் அது இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய. அதான் ஞானி சொல்லிட்டான், 6 அறிவு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு குதிச்சுக்கிட்டே போகிறது இல்லை. 6 அறிவு உனக்கு இருந்தாலும் 5 அறிவு இருக்கிற அதுகிட்ட போய் நீ என்ன செய்ய? ஒரு ஞானத்தை கற்றுக்கோ அப்படி என்று சொல்லி ஞானி சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பறவைக்கு இருக்குங்க 5 அறிவு. பறவைக்கு இருக்குங்க இந்த அறிவு. மிருகத்துக்கு இருக்கு. வேதம் சொல்லுகிறது, பறவைகள் நாரைகள் கூட தான் வரத்தக்க காலத்தை என்ன செய்யுமா? அறியும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் காலத்தில் சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியா பறவை இந்தியாவிற்கு என்ன செய்தது? வேடன் தாங்களிலே வந்து முகாம் இட்டு உள்ளதுன்னு செய்தியில் சொல்லுவாங்க. எங்க உள்ள பறவை சொல்லுங்க, எங்க உள்ள பறவை? ஆஸ்திரேலியாவில் உள்ள பறவை இந்தியாவுக்கு பாஸ்போர்ட்டே இல்லாம, சொல்லுங்க பார்க்கலாம், விசா இல்லாம என்ன செய்யுது? ஏன்னா அதுக்கு தெரியும், இந்த நேரம் நான் ஆஸ்திரேலியா இருந்தா நானும் என் குடும்பமும் என்ன செய்வோம்? அழிஞ்சு போவோம் என்று அந்த பறவைக்கு அறிவு இருக்கு. நாடு விட்டு கண்டம் தாண்டி பல 1000 மைல் தூரம் பிரயாணப்பட்டு இந்த 5 அறிவு உள்ள பறவை வருகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. மாடு கூட தன்னுடைய எஜமானின் முன்னணைய அறியுமா சொல்லிட்டு வேதம் சொல்லுது, என் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார், என் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், யோசேப்பை பாருங்க, 7 வருஷம் எகிப்தில் பஞ்சம் வரப்போகிறது என்பதை தெரிஞ்ச உடனே அந்த 7 வருஷம் கடினமா உழைச்சி கடினமா எல்லாவற்றையும் தானியங்கள் எல்லாம் என்ன செய்தான்? சேர்த்தான். அதனாலதான் பல நாட்டினுடைய பசியை என்ன செய்தான்? தீர்த்தான். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் தாழ்மையா சொல்லுகிறேன், 7 ஆண்டுகள் சேமித்து ஜனங்களை பஞ்ச காலத்தில் தப்ப பண்ணினான் யோசேப்பு. நான் சொல்லுவேன், தேவ சித்தம் அறிந்து அதன்படி வாழுகிற நபருக்கு இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி முன்கூட்டியே நாம் என்ன செய்யணும்னா திட்டமிடணும். அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய திட்டத்தை நாம் சரியாக எடுக்க வேண்டும். 3வது ஒன்றை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நீதிமொழி 6:6. சீக்கிரம் வாசிங்க. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இந்த சோம்பேறியே எறும்பினிடத்தில் போய் பாருன்றாரு. முதல்ல என்ன சொன்ன? ஒழுக்கமுள்ள வாழ்வு உடைய ஒன்று. 2வதாக முன்னோக்கு பார்வை உள்ளது. காலங்களை முன்னோக்கியே என்ன செய்கிறது? தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒன்று எறும்புக்கு உண்டு. இந்த காலம் இன்னொரு காலம் வருது அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை உடையது. 3வது தீவிர உழைப்பை விரும்பும் ஒரு ஜந்து. அது சுறுசுறுப்பா தீவிரமாய் செயல்பட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக போவோம். சொல்லுங்க பார்க்கலாம், எந்த எறும்பாவது மெதுவாக போய்கிட்டு இருக்கிறது யாராவது பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சுறுசுறுப்பா ஓடும், தீவிரமாய் உழைக்கிற ஆற்றல் கொண்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், நீங்க ஒரு குடும்பத்திற்காக உழைக்கிற நபராக இருக்கிறீங்களா? நீங்க குடும்ப பொறுப்போடு தீவிரமாக என்ன செய்யணும்? உழைக்கணும். நோவாவை பாருங்க, மழை வரப்போகுது, ஜனங்கள் அழிய போகிறாங்கன்னு சொன்ன உடனே தீவிரமாய் மரங்களை வெட்டினான். தீவிரமாய் அந்த படகை தேவன் சொன்னதை தீவிரமாய் என்ன செய்தான். அருமையான கர்த்தருடையவர்களே, குடும்ப பொறுப்புக்காக உழைக்கிறவர்களா இருக்கிறவர்கள் உழைக்கணும், தீவிரமாய் உழைக்கணும். அல்லது நீங்க ஒரு எஜமானனுக்கு வேலை செய்கிறவர்களா இருக்கிறீர்கள் என்றா, ஒரு கம்பெனியில, ஒரு கடையில்,
ஏதோ ஒரு எஜமான உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்கிற ஒரு மனிதனாக இருப்பார் என்று சொன்னா, அப்படி எஜமான்களுக்கு வேலை செய்கிறவர்களா இருந்தா நீங்க அவர்களுக்கு நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களா என்ன செய்யணும்? உங்களை பார்த்தாலே அவங்க சொல்லணும், என்ன சொல்லணும்னா, இவன் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டான், எனக்கு கிடைச்ச இவன் ஒரு பெரிய பொக்கிஷம். சில பேரை சொல்லுவாங்க தண்டம், இது தண்டத்துக்கு நான் என்ன கொடுக்குறேன், சம்பளம் கொடுக்குறேன் சொல்லி சொல்லி கொடுத்தான்னா அவன் சாபத்தெல்லாம் நீ வீட்டில் மூட்டை மூட்டையாக பீரோக்குள்ளேயே வைக்கிறேன்னு அர்த்தம். காசையும் கொடுப்பான், மாதத்தில் என்ன கொடுப்பான், காசையும் கொடுப்பான். ஏதோ 30 நாள் ஆன உடனே வந்து போயிட்டேன்றதுக்காக கொடுப்பான். நீ காசை மட்டும் வாங்கிட்டு வந்து பீரோவில் வைக்கிறேன்னு நினைக்கிற, இல்லை அவன் சாபத்தையும் வாங்கிட்டு வந்து என்ன செய்கிற. ஏன் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? தண்டத்துக்கு உட்கார வச்சு இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன், சம்பளம் கொடுக்குறேன். அப்படி யாராவது ஒருத்தரை உங்கள் எஜமான திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா அந்த வாயில் போய் சர்க்கரை அள்ளி போட்டுட்டு அந்த வார்த்தை மாறி இன்னைக்கே என்ன செய்யணும், மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் எஜமான்களுக்கு ஏமாற்றுகிறவர்களாக இருப்பாங்க. இந்த ஆலயம் இந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிற நேரம், இந்த மேல் பில்டிங் கட்டின நேரம், இந்த 16 ராடு நம்ம மேஸ்திரி தாஸ் மேஸ்திரி அவங்க தான் அந்த மேலே கட்டிகிட்டு இருந்த நேரம், அந்த 16 ராடு எல்லாம் இந்த பீம்லெல்லாம் அதுதான் இருக்கும், எல்லாம் போட்டுட்டு அந்த கடைசியில் 1 அடி 2 அடின்னு அந்த துண்டு விழுந்துறீங்களா, அதையெல்லாம் அந்த பின்பக்கம் இந்த புல்பிட்டுக்கு பின் சைடு செடி கிடியாக இருக்கும், அங்கே தான் அந்த சென்ட்ரிங் பலகை அது இதுன்னு எல்லாம் போட்டு அந்த வேஸ்டேஜ் இரும்பெல்லாம் தூக்கி பின்னாடி போட்டு வச்சுருந்த நேரம். ஒரு மத்தியானம் போல் ஒரு மாட்டு வண்டியில் அந்த சென்ட்ரிங் பலகையெல்லாம் ஏற்றுறதுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க மேஸ்திரியுடைய ஆள் எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் சென்ட்ரிங் பலகைலாம் ஏற்றிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு நபர் சொன்னாங்க, இதுபோல் சபையில் இருந்து சென்ட்ரிங் பலகையோடு கூட அந்த வேஸ்டேஜ் இரும்பையும் நிறையா என்ன செஞ்சிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரே ஒரு செய்தி என் காதில் வந்துருச்சு. வந்த உடனே மேஸ்திரி ஆச்சை எப்படி கேட்கறது ஒரு பக்கம், மேஸ்திரி ஆட்கள் ஆச்சை எப்படி கேட்கறது இன்னொரு பக்கம். ஆனாலும் மேஸ்திரிக்கு ஃபோன் போட்டேன், அண்ணே இது போல் வந்தவங்க கொஞ்சம் இரும்பையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க கேள்விப்படுறேன். மேஸ்திரி என்ன சொன்னார், எப்பா நம்ம பசங்க அந்த மாதிரி செய்கிறவங்க இல்லைப்பா அப்படின்னார். நம்ம பசங்க அந்த மாதிரிலாம் செய்கிற பசங்களே கிடையாது அப்படின்னார் ஃபஸ்ட்டு. அப்போ நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, அந்த வந்து எடுத்துகிட்டு போன அந்த 3 பேரை மாத்திரம் எங்கிட்ட என்ன செய்யுங்க, அனுப்புங்க அப்படின்னு. 3 பேரை மாத்திரம் என்ன செய்யுங்க, எங்கிட்ட அனுப்பி வைங்க அப்படின்னு. சரி அனுப்புகிறேன் அப்படின்னு அவருடைய சூப்பர்வைசர் செந்தில்னு அவரை போட்டு அனுப்பி விட்டார். 3 பேரும் வந்தாங்க. வந்த உடனே அந்த செந்தில் ஃபோன் பண்ணால், பாஸ்டர் வெளியில் வாங்க, சர்ச்சில் தான் இருக்கிறோம் அப்படின்னா. சரின்னு வீட்டிலேருந்து வெளியில் வந்தேன். உடனே இவங்க 3 பேர் தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா. ஒருத்தருக்கு 50 வயசு, ஒருத்தருக்கு 45, ஒருத்தருக்கு 40, இப்படி 3 எல்லாம் பெரிய ஆட்கள். நான் சாதாரணமாக கேட்டேன், இதுபோல் சென்ட்ரிங் பலகை எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் இரும்பையும் என்ன செய்திருக்கிறீங்க, எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஆமாய்யா கொஞ்சம் இரும்பை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் போயிடுங்க, செந்திலோடு உங்கள் சூப்பர்வைசரோடு போயிடுங்க. ஆனால் எடுக்கலைன்னு சாதிச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்த விட்டு போக முடியாது. நல்ல தீர்மானம் பண்ணிவிட்டு யோசித்து சொல்லுங்கன்னு. கொஞ்ச நேரம் அப்படியே 3 பேருன்ட்டு எடுக்கவே இல்லைன்னு சாதிச்சாங்க. நான் சும்மானாலும் என்ன பண்ணேன், ஒரு எஸ்ஐக்கு ஃபோன் போட்டு, இதுபோல் ஒரு நிமிஷம் சர்ச்சுக்கு வாங்க, எனக்கு இங்கே உள்ள பொருள் கொஞ்சம் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டவரை. அவர் சொன்னால், இந்த லைலண்ட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கிறேன்னார். பக்கத்தில். உடனே என்ன சொல்லுவாங்களே, எங்கேயோ போனது ஏதோ அந்த அது மாதிரி சொல்லி ஃபோனை வைக்கிற 2 நிமிஷத்தில் பைக்கில் 2 பிசி உள்ளே வந்தாங்க. வந்த உடனே மெதுவாக என்கிட்ட, சார் எடுத்தோம் சார் எடுத்தோம் சார் எடுத்தோம் சார் அப்படின்னா. நான் காது கேட்காது போல். நான் எவ்வளோ சொல்கிறேன், எடுத்தேன்னு சொல்லிடுங்க விட்டுறேன், ஆனால் எடுக்கலைன்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ நான் சொல்லிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்த உடனே போய் போலீஸ் காரில் போயிட்டு, சார் எடுத்தோம் சார்னா.
அவர் சொன்னார், சி என் காலில் அவர் காலில் போய் விழுறா அப்படின்னு. அப்போ தான் மேஸ்திரிக்கு ஃபோன் போட்டு சொன்னேன், விசுவாசம் உள்ள ஆட்கள் உங்களுக்கு நிறையா இருக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் எஜமானன்கள் தங்களுடைய வேலைக்காரங்களை உண்மையாக என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் வேலைக்காரர்கள் அவர்களுக்கு யாரா இல்லை, நம்பிக்கையா இல்லை. தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் எஜமான்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், உண்மையாய் உழைங்க. யாக்கோபை பாருங்க, 20 வருஷம் உண்மையாக உழைச்சாங்க. உண்மையாய் உழைச்சவனுக்குத்தான் ஊதியம் மாற்றப்பட்டது. சம்பளத்தை குறைச்சி மாற்றிக்கிட்டே கொடுத்தான். அதனால தான் யாக்கோபு ஒரு காலகட்டம் வந்த பொழுது அவன் சொல்கிறான், இந்த 20 வருஷ காலம் உடைய வீட்டில் நான் இருந்தேன். இரவில் தூக்கம் இல்லை, பனியில் நனைஞ்சேன், வெயிலில் கஷ்டப்பட்டேன். இவ்விதமாய் நான் என்ன செய்தேன், பாடுபட்டேன், வேலை செஞ்சேன், கஷ்டப்பட்டேன். நீ கொடுத்த பொறுப்பை நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன், கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன். இதே லாபான் என்ன சொன்னான் தெரியுமா, நீ வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்தது கொஞ்சம் தான், ஆடுதான். ஆனால் நீ வந்த பின்பு தான் உன் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தா, அந்த அளவுக்கு ஆசீர்வதித்தவனையே உலகம் மதிக்கலை. உலகம் மதிக்காது. ஆனால் ஒன்று சொல்லட்டா, நீ உண்மையாய் வேலை செஞ்சா பரலோகம் உன்னை மதிக்கும். அதனால தான் இந்த யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட லாபானை விட்டு போகிறத கண்டு இரவோடு இரவா பிடிக்கணும்னு ஆத்திரத்தில் கோபத்தில் கொதிச்சு எழுந்து லாபான் வரான். கர்த்தர் சொல்லிட்டார், அவனை இவனை தொட்ட நீ செத்த அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார், நன்மையன்றி இவனை கேடு கட்டவன் அப்படியே சொல்கிறான் மருமகன்கிட்ட, நான் உனக்கு தீமை செய்ய முடியும், உன்னுடைய தேவன் என்னுடைய சொப்பனத்தில் வந்து என்னை மிரட்டிட்டார். நன்மை செய்யணும், தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு அதையும் சொல்கிறான். அப்போ பாருங்க, மனுஷன் மறக்கலாம் நீங்கள் படுகிற பிரயாசத்தை, ஆனால் பரலோகம் ஒரு நாளும் மறக்கிறது இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைக்கிறவர்களாக வேலை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அதை சரியாய் பொறுப்பாய் செய்யுங்க. ஏதோ ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா, தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒரு சின்ன பொறுப்பை நீங்க பெற்றிருக்கிறீங்களா, அதற்காக தைரியமாய் செய்யுங்க, உண்மையாய் செய்யுங்க. பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க இப்படி ஞானமாய் மாறும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆனால் சோம்பேறியாவே இருந்த இடங்களை திரும்பி பாருங்க. சோம்பேறிகளை குறித்து வேதம் சொல்லுது, ஞானத்தை பெற்றுக்கொள்ள தருணங்களை கொடுத்தும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள அறிவுரைகளை கொடுத்தும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள போதனைகளை கொடுத்தும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பங்களை கொடுத்தும், அதை பெற்றுக்கொள்ளாமல் சோம்பேறிகளாகவே இருந்தவர்களை குறித்து வேதம் சொல்லுது. அவங்க வறுமையிலும் பஞ்சத்திலும் வெறுமையும் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு அடக்கத்திற்குள்ள ஆனதாக, நல்ல நல்ல வாய்ப்புகளை இழந்தவர்களாக. இந்த சோம்பேறிகளுக்கு பேராசை, அவங்க ஆசையே அவர்களை என்ன செய்யுமா, கொல்லும். அவங்க படுற ஆசையே அவங்கள அழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த சோம்பேறிகளுக்கு தம் நம்பிக்கை குறைவாக இருக்கும். அவங்க ஆவிக்குரிய வாழ்வானாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்வானாலும் சரி, ஏதிலும் நிலையான ஆசீர்வாதத்தை சோம்பேறிகளால் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தாழ்மையாக சொல்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே அந்த ஞானத்தை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். 3 காரியம் சொன்னேன். 1, எறும்பு ஒழுக்கமுடையது. முன்னோக்கு பார்வை, வரத்தக்க காலத்தை அறியத்தக்க முன்கூட்டியே முன்னோக்கு பார்வை உடையது. 3வது எறும்பை குறித்து பார்க்கிறோம், தீவிர உழைப்பை விரும்புகிற ஒன்று. அது சும்மாவே இருக்காது, உழைச்சிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது போல் ஆண்டவருக்கு நம்ம மாறணுங்க. வாலிப பிள்ளைங்க மாறணும், ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு செய்யணும், ஏதாவது ஒன்று தெய்வத்திற்கு செய்யணும், என்னை ரட்சித்தவருக்கு செய்யணும், என்னை ஜீவனோடு காத்தவருக்கு செய்யணும், ஏதாவது செய்யணும். அந்த மனது நமக்குள்ள வரணும்.
சரி, கேட்ட இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக 2 கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.